வணக்கம் காய்ஸ், ஃப்ரண்ட் லிவர் கற்றுக்க போகிறோம் சீரீஸில் இன்றைக்கி நாள் 2 காலையில் எழுந்துக்கும் போதே செம்ம டயர்டு. சரி இன்னும் ஸ்ட்ரைட்டாக பூசணிட்டு போய் கதவை தட்டணும். அவனை கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு நாங்கள் கிரவுண்டுக்கு போயிட்டோம். பாவம் நம்ம தம்பி மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருந்தா போல. நம்ம தம்பி மட்டும் ஓட்டு வந்துட்டாப்புல. இவன் வேறு கடைசி வரையும் நீங்கள் ஓடவே இல்லை அப்படின்னு கேட்டுனே இருந்தான். சரி தட்டி ஊரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காடி தட்டினே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்மளை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அதே கேட்குறான். ஏய் போடா. அப்படியே அவனை அசி தத்திட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். காலை உணவு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கடை கிளம்பி போயிட்டோம். எப்பவும் போல தான் நம்ம பூஷன் பையெல்லாம் கடைக்கு வந்திருந்தான். சரி ஒரு கொட்டு விளையாட்டு வரலாம் அப்படின்ட்டு கண்ணை முட்டு யாரை கொட்டுறான்னு கண்டுபிடிக்கணும். அதான் கேமில் கொஞ்சம் சீட்டிங்லாம் பண்ணி பூஷன் செம உதவி வாங்கி கொண்டு இருந்தார். நம்ம ராஜா செல்லுக்கு அவன் மேலே என்ன காரணம் தெரில, அவ்வளோ வேகமாக கொட்டான். சரின்னு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மதிய உணவு முடிச்சுட்டு சத்த நேரம் ஓய்வு எடுத்துருந்தேன். அப்புறம் நம்ம பசங்க வந்து புல்லப் பார் செய்யலாம் அப்படின்ட்டு கம்பிலாம் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. அப்புறம் அதுக்கான வேலையிலே இறங்கிட்டோம். அப்புறம் அளவுலாம் பார்த்து பக்காவாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தம்பியும் கயிறு வாங்கிட்டு வந்துட்டாப்புல. இந்த பிளானை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் பண்ண தான் முடியல. ஏதோ இவனுக்கு 2 பேர் இருந்ததால் இன்றைக்கே எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக நம்ம புல்லப் பாரை ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம மரத்துலையோ கிணத்துலையோ தொங்க வேண்டிய வேலை இல்லை. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான டே முடிஞ்சுது.